ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைக்குள்ள போலாமா? ஒரு காட்டுல சிமிங்கிற பறவை இருந்திருக்கு. அந்த பறவைக்கு சொந்தமா ஒரு தோட்டம் இருந்திருக்கு. அந்த தோட்டத்துல செடிகளுக்கும், மரங்களுக்கும் தண்ணீர் பாய்க்கிறது சிமிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. அதே காட்டுல மைனாங்கிற இன்னொரு பறவையும் இருந்திருக்கு. அதுக்கும் சொந்தமா தோட்டம் இருந்திருக்கு. ஆனா அந்த மைனாக்கு அந்த தோட்ட வேலைகள்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஐயோ! இந்த வேலையெல்லாம் எப்படி தான் பார்க்குறது? தண்ணி பாய்க்கிறது, அதுக்கப்புறம் களை எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் எனக்கு அவ்வளோ டென்ஷனா இருக்கு. இதை என்னால மேனேஜ் பண்ணவே முடியல. அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. ஒரு நாள் சிமி தோட்டத்தில் தண்ணி பாய்க்கும்போது ரொம்ப ரசித்து தண்ணி பாய்ச்சிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம தோட்டம். செடிகள்லாம் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது. எல்லா மரங்களும் காய் கொடுக்குது, பழம் கொடுக்குது. எல்லா செடிகளிலும் பூக்கள் கூட இருக்கு. பார்க்கவே நம்மளுடைய தோட்டம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. மைனாவோட தோட்டத்தில் அந்த அளவுக்கு விளைச்சலும் இல்லை, பூக்களும் கிடையாது. இதை பார்த்த மைனா, அது எப்படி சிமியோட தோட்டம் மட்டும் இவ்வளோ அழகாக இருக்குது, எல்லா விளைச்சலும் கிடைக்குது, ஆனால் நம்மளுடைய தோட்டம் அப்படி இல்லவே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. ஒரு நாள் மைனா சிமிக்கிட்ட, அது எப்படி உன் தோட்டத்தில் மட்டும் இவ்வளோ விளைச்சல் கிடைக்குது, நானும் தண்ணி பாய்க்கிறேன், உரம் போடுறேன், ஆனால் என் தோட்டத்தில் அப்படி ஒரு பலனும் கிடைக்கலையே, அது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கு. அப்பந்தான் சிமி சொல்லியிருக்கு, அது நம்ம ஒரு வேலையை செய்யும்போது உண்மையான பாசத்தோடும் விரும்பி செய்யும்போது அதற்கான பலன் கிடைக்கும். அதே மாதிரி மரங்களையும் செடிகளையும் நம்ம ரொம்ப அக்கறையோடு கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுங்க கூட நமக்கு அதிகமான பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன். பாய்.